கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம். 6 மாதங்களை கடந்து இந்த புதிய மாதத்திற்குள் நுழைவதற்கு கர்த்தர் பாராட்டின நல்ல தயவை எண்ணி கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு வருடத்தை 2 பாகமாய் நாம் பிரிப்போமானால் 6 மாதத்தை நாம் முடித்து விட்டோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 7வது மாதத்திலும் அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் ஆவலாய் இருக்கிறேன். வாசிப்போம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 6 மாதங்கள் சில துக்கங்களை நீங்கள் சுமந்து கொண்டு பயணித்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த 7வது மாதம் கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதம் நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய், கர்த்தரே நமக்கு ஒரு நித்திய வெளிச்சமாய் நடத்துகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற பண்ண போகிறார். இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 6 மாதங்கள் ஒருவேளை சில இருள்கள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம். அந்த இருள் நடுவிலே பயணிப்பதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன், நித்திய வெளிச்சமாயிருப்பேன், நான் உனக்கு வழி காண்பிப்பேன், நான் உனக்கு வழி காண்பித்து நீ எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் உனக்கு நான் கற்றுத் தருவேன். உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பாராக. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நித்திய வெளிச்சமாய் இருந்திருக்கிறார். அவர்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மோசே மூலமாக வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களை வழிநடத்த அக்கினி ஸ்தம்பத்தினால் அவர்களுக்கு முன் சென்றார். பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிலிருந்து விலகி போகவில்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சமாய், நித்திய வெளிச்சமாய் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். அப்படி என்றால் இருளாய் இருந்தாலும் அந்த இருளான பாதையிலே கடக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நித்திய வெளிச்சமாயிருந்து அவர்களுக்கு பாதை வழி காண்பித்தார். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்து பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிற வேளையிலே அவர்களுக்கு முன்பாக செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது. செங்கடலுக்கு முன்பாக அவருடைய பிரயாணம் தடைப்பட்ட அந்த சூழ்நிலை பின்னை திரும்பி பார்க்கும் பொழுது எகிப்தியர்கள் சூழ்ந்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது நித்திய வெளிச்சமாய் இருக்கிற நம் தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய வெளிச்சமாக இருப்பாரானால் நடக்கிற 4 காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பாரானால் முதலாவது இருள் மாறும். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். 20 21. அது எகிப்தியருடைய சேனை இஸ்ரவேலுடைய சேனை ராம் முழுதும் ஒன்றொன்று சேராதபடி அவைகள் நடுவே வந்தது. எகிப்தியர்கள் அது மிகவும் அந்தகனமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவு வெளிச்சமாயிட்டு. இஸ்ரவேலுக்கோ அது இரவு வெளிச்சமாயிட்டு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தியருடைய வாழ்க்கையிலே அது இரவாய் தான் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலுக்கோ அந்த இரவு வெளிச்சமாய் மாறிட்டு. என்று தெரியுமா? கர்த்தரே
அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தார். கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருந்தார். அவர்கள் கடக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த இருளை ஒரு வெளிச்சமாய் மாற்றினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சில இருள் சூழ்ந்திருக்கலாம். நீங்கள் மேன்மை அடைய முடியாதபடி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி, நீங்கள் உயர்வை எட்ட முடியாதபடி சில இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். அந்த இருளை கர்த்தர் முதலாவது வெளிச்சமாய் மாற்றுவார். இரண்டாவது ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள், அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம், அவர்கள் பயந்தார்கள், எகிப்தியரை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். என்ன சம்பவிக்குமோ மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி என்றால் அந்த பயத்தை போக்குகிற தேவன், நித்திய வெளிச்சமாய் இருக்கிற நம் தேவன் நம்மோடு இந்த 7வது மாதம் பயணிக்க போகிறார். நீங்கள் 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 14வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படி என்றால் பயத்தை ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை நீக்கி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி கொடுக்கிறார். நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பாரானால் பயம் நம்மை விட்டு நீங்கி போகும். உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து சில பயங்கள் உங்களை வாட்டிக்கொண்டிருக்கலாம். என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, சில காரியங்கள் உங்களை பயமுட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், நான் நித்திய வெளிச்சமாய் உனக்கு இருப்பேன், உன் பயத்தை உன்னை விட்டு மாற்றுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பயத்தை மாற்றினார். மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை எப்படி கடக்க போகிறார்கள் என்று அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருடைய தடைகளை உடைத்து போட்டார். மூன்றாவது ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இறங்கி வருவாரானால் எப்பேற்பட்ட தடையாய் இருக்கட்டும், அந்த தடைகளை கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை எப்படி நாம் ஸ்தோத்திரம் கடக்க போகிறோம் என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே வேதத்திலே வாசிக்கிறோம். 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கீழ் காற்றை ஆண்டவர் அனுப்பினார். அந்த கீழ் காற்று வீசின உடனே ஸ்தோத்திரம், அதே கடல் 2 சைடு மதிலாக இவர்களுக்கு ஜலம் பாதுகாப்பை கொடுத்தது. எனக்கு பிரியமானவர்களே, சில பிரச்சனைகள் உங்களை பயம் காட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திர, கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இந்த 7வது மாதத்திலே உடைக்கப்படும். தடைகளை உடைத்து ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து இந்த 7வது மாதம் நடத்தி கொண்டு போவார். நான்காவது, கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாரானால் உங்கள் சத்துருக்கள் விழுகிறதை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 30வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேல் பார்த்தார்கள். சில கடந்த 6 மாதமாய் சில எகிப்தியர்கள் சத்துருக்கள் உங்களை பின்தொடர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாரானால் உங்கள் சத்துருக்கள் அமிழ்ந்து போகிறதை, உங்கள் சத்துருக்கள் செயலற்று போகிறதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பாராக, நித்திய வெளிச்சமாயிருப்பாராக. உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போவதாக. 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நிறைவாய் நடத்துவாராக. இந்த 7வது மாதம் ஒரு வெளிச்சமுள்ள ஒரு மாதமாயிருப்பதாக, வெளிச்சமுள்ள ஒரு மாதமாயிருப்பதாக. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.